உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க சுந்தரம், வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்கீங்க? உள்ள போக வேண்டியதானே? நான் மட்டும் தனியா போய் என்னையா பேச போறேன்? நீயும் வந்துட்டா சேர்ந்து போய் பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏங்க, என்னமோ மூணாவது மனுஷங்கிட்ட பேச வந்த மாதிரி இவ்வளவு தயங்குறீங்க? எல்லாம் உங்க உரிமையான இடத்துக்கு தானே வந்திருக்கீங்க. அதுலயும் அவங்களே போன் பண்ணி உங்களை பேச வர சொல்லிருக்காங்கன்னா பாத்துக்கங்க. அதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. என்ன? ஆர்த்தி அவங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு ஆள் தெரியாம அமுதா ஏதோ பேச போய் பெரிய குழப்பமாயிருச்சு. அதையும் மீறி அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஓரளவுக்கு நம்ம வீட்டுல வச்சே எல்லா விஷயத்தையும் அவங்க தெல்ல தெளிவா பேசுனதுக்கு அப்புறமும் இப்ப எதுக்காக நம்மள வர சொல்லியிருக்காங்க? அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. ஒருவேளை நகை நட்டு சீர்சனத்தி இத பத்தி பேச கூப்பிட்டுருப்பாங்களோ? சேச்சே, அவங்க வரதட்சணைக்கு ஆசைப்படுற ஆளுகளா இருந்தா நம்மள மாதிரி சாதாரண வீட்டுல பொண்ணு எடுப்பாங்களா சொல்லு? அவங்க தகுதி தராதறதுக்கு அவங்க பார்க்காத பணமா காசா? திடீர்னு போன் பண்ணி முக்கியமான விஷயமா பேசணும்னு சொன்னா நான் வேற என்னதாயா நினைக்கிறது? இங்க பாருங்க, இப்படி பயப்படுறத முதல்ல நிறுத்துங்க. தேவையில்லாதெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ராஜேஸ்வரி நம்மளுக்கு அவனுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். வாங்கண்ணா. இன்னும் 2 டேஸ்ல நாங்க வந்துருவேன். வந்துட்டு கால் பண்றேன். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. வாங்க வாங்க சம்பந்தி, உட்காருங்க உட்காருங்க. ராஜி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வணக்கம். வணக்கம்மா. சம்பந்தி உட்காருங்க. சம்பந்தி, என்ன ஸ்கூல் பசங்க மாதிரி எந்திரிச்சுக்கிட்டீங்க? இந்தாங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல. அண்ணே, தடபுடலா விருந்து வச்சு சாப்பாடு போட்டா உங்களை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துற? ஒரு கப் காஃபி தானே, எடுத்துக்கோங்க. வாங்கிக்கோங்க சம்பந்தி. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டீங்களாமே, அதான் பொழுது முடிஞ்சதுமே முதல் வேலையா உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கேன். இங்க பாருங்க, நான் உங்களை எவ்வளவு உரிமையா வாய் நிறைய அண்ணன்னு கூப்பிடுறேன். நீங்க என்னடானா ஏதோ மூணாவது மனுஷிக்கிட்ட பேசுற மாதிரி வாங்க போங்கன்னு ரொம்ப ஃபார்மலா பேசுறீங்க. நீங்க உங்க கூட பிறந்த பிறப்பா நான் உங்களை நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைச்சீங்கன்னா வா போன்னு உரிமையாவே பேசுங்க. நான் பார்க்க வந்ததை பத்தி உங்க அப்பா எதுவும் சொல்லலையா? இல்லையே. என்னங்க இது? அது ஏதோ நல்ல நேரம் பார்த்து சொல்லலான்னு இருக்கிறாரோ என்னமாமா. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அது ஒண்ணு இல்ல வானதி, சீக்கிரமே உங்க அப்பா அதை பத்தி உன்கிட்ட சொல்லுவார் பாரு. அப்ப கேட்டுக்கா. சரிங்க. எங்க வீட்டுக்கு நீங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எதிர்பாராத விதமா நிறைய குழப்பம் நடந்திருந்தாலும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம எங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க ஒத்துக்கிட்டதுக்கே ரொம்ப பெரிய மனசு வேணுமா. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிமா. ஏய், என்னம்மா நீ நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்ட? உங்க அம்மா கூட இப்படி ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா உங்க வீட்ல இருந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இந்த ஊரும் உங்க குடும்பமும் அவ்வளவு பிடிச்சு போச்சு. இப்போ உங்களை எல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி கலக்கமா இருக்கு. சரி, கல்யாணம் வரைக்கும் சம்மந்தி வீட்டுக்காரங்க கிட்ட வீடியோ கால்ல பேசிக்க வேண்டியதா. உன் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுமா? ஐயோ, எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்லாம் இல்லம்மா, சின்ன போன் தான் இருக்கு. என்னம்மா நீ இந்த காலத்து பொண்ணு, வாட்ஸ்அப் இல்ல போன் இல்லங்கிற? என்னங்க, நேத்து ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அது எங்க? அது பேக் பண்ணி பேக்ல தான் இருக்கு. அது கொடுங்க. ஓகே.
இந்தா வானதி, இந்த போனை நீயே வச்சுக்கோ. ஐயோ, எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? புடி. அப்ப நான் கிளம்புறேங்க. நீங்க ஊருக்கு போயிட்டு அப்பாவுக்கு தகவல் சொல்லிடுங்க. வானதி, எங்க அந்த பிரசாதத்தை எடுங்க. எடுங்க. உன் மனசு போல உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். தீர்க்காயுசாயிரு. எல்லாம் உங்க ஆசீர்வாதத்தால தான். அப்ப நான் கிளம்புறேன். மறக்காம நான் கொடுத்த பலகாரத்தெல்லாம் போகும்போது சாப்பிட்டுடுங்க. சரிங்கம்மா, வரேன் வரேன். சரி. ஐயோ, வானதி ராஜேஸ்வரி அம்மா பார்க்க வந்திருக்கும் போல் இருக்க. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல சுந்தரமூர்த்தியை பார்த்து சொல்லிருந்தேன். என்ன சம்பந்தி, எங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு பாக்குறீங்களா? வானதியை பத்தி அக்கம் பக்கம்லாம் விசாரிச்சுட்டு தான் நாங்க இந்த முடிவுக்கே வந்தோம். பொறப்புல என்னென்ன இருக்குது, ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கங்கிறது அவங்க வளர்ந்த விதத்தை பொறுத்துதான். அப்படி பாக்குறப்போ வானத்திய நீங்க ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. அவ உங்க வீட்டு பொண்ணுதானே சொல்றதுக்கு அந்த ஒரு அத்தாச்சி போதுன்னு. வானத்திய முதல் தடவையா கோவில்ல வச்சு பார்த்தப்பவே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. காரண காரியம் இல்லாம நம்ம வாழ்க்கையில யாரையுமே சந்திக்கிறதில்ல. அப்பதானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக ஆர்த்திய எங்களுக்கு பிடிக்கலன்னு இல்ல. ஆர்த்தியை விட வானதி கிட்டதான் எங்க குடும்பத்துக்கு மருமகளா வர தகுதி இருக்கிறதா நான் நம்புறேன். இது வரைக்கும் என் பொண்ணை பத்தி யாருமே இவ்வளவு பெருமையா பூரிச்சு போய் என்கிட்ட பேசுனதே இல்லம்மா. நீங்க சொல்றதையெல்லாம் கேட்கும்போது ஒரு தகப்பனா நான் ஜெயிச்சுட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு வருது. குழந்தை இல்லாத என்ன அப்பான்னு கூப்பிட்ட முதல் உசுறு அவ. அவளை நான் தத்தெடுத்த இத்தனை வருஷத்துல ஒரு மகளா அவ எனக்கு எவ்வளவோ சந்தோஷத்தை கொடுத்திருக்கா. ஆனா அவளுக்குன்னு நான் பெருசா எதுவுமே செஞ்சதில்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.